முதலாளியோடு தகாத உறவில் இருந்த மனைவியை கணவர் கண்டித்துள்ளார். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்தவரை தீர்த்து கட்டுவதற்காக போட்ட மாஸ்டர் பிளான் நம்மை பதற வைக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அடுத்துள்ள மொபரே தொட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சாமப்பா பாக்கியா தம்பதி. கணவர் கூலி வேலைக்கு சென்று வந்த நிலையில் பாக்கியா அருகிலுள்ள நர்சரி பண்ணையில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் 32 வயதான பாக்கியாவும் நர்சரி பண்ணையின் உரிமையாளரான 44 வயதான பால்ராஜும் கடந்த 3 வருடங்களாக தகாத உறவில் இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இவர்களின் கள்ள காதல் விவகாரம் சாமப்பாவிற்கு தெரியவர அவர் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். இதையடுத்து தங்களுடைய காதலுக்கு இடையூறாக இருந்த சாமப்பாவை தீர்த்து கட்டுவதற்காக பால்ராஜும் பாக்கியாவும் ரகசியமாக திட்டம் தீட்டியுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக மஞ்சுகிரி கிராமத்தைச் சேர்ந்த 25 வயதான சீனிவாசன் என்பவருக்கு பணம் தேவை இருப்பதை அறிந்து கொண்ட இருவரும் அவரை கூலிப்படையாக செட் செய்துள்ளனர். சாமப்பாவை காணாப்பிணமாக்குவதற்காக ரூபாய் 2.5 லட்சத்தை கட்டணமாகவும் கொடுத்து அப்பாவி குடும்பஸ்தனுக்கு நாள் குறித்துள்ளனர். அதன்படி சென்ற நவம்பர் 20ஆம் தேதி வழக்கம் போல வேலைக்கு சென்ற சாமப்பாவை சீனிவாசன் காரில் கடத்தி பெங்களூருக்கு சென்றுள்ளார். ஆனால் அந்த அப்பாவியின் முகத்தை பார்த்ததும் சீனிவாசனுக்கு கொலை செய்வதற்கு மனம் வரவில்லை. அதன் காரணமாக அவரிடம் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன், ஆனால் நீ மறுபடியும் சொந்த ஊருக்கு வரவே கூடாது, மேலும் பாக்கியாவின் வாழ்க்கையிலும் இனி தலையிடவே கூடாதென எச்சரித்துள்ளார்.